Hi friends, welcome to Sala Easy Max. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இந்த யூனிட் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸஸ்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது இந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் இதை கம்பேர் பண்ணி நம்ம எந்தெந்த டாபிக்லாம் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் நமக்கு சேமா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பி 2025க்கான ஸோ நமக்கு ஃபுல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ ஒரு 250 டேஸ் எடுத்து இந்த 10 யூனிட்ஸுக்கும் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்து அதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அந்த யூனிட்டுக்கான ஒரு வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அந்த யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கான வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் 20 டேஸுக்கு நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த யூனிட்டோட கம்பேரிஷன், சிலபஸ் கம்பேரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் கம்பேரிஷன் பண்ணி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது வரைக்கும் வந்து ஒரு 3 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி இந்த யூனிட்டை நம்ம எடுத்துக்க போறோம். இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் எப்படி இருக்கும், இந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பாரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்ன கம்பாரிஷன் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், நம்ம ஏற்கனவே கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேங்க், இதுக்கான பிடிஎஃப் காப்பி, இதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சிலபஸ் கம்பாரிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதில் போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம போடுற வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க போய் ஃபுல்லாவே நீங்க வந்து ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஸோ இதுல வீடியோஸ்ல போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அகாடமிக்ல போனீங்கன்னா அகாடமிக் சம்பந்தமான அதோட மெட்டீரியல், அதுக்கப்புறம் சாம்பிள் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதோட கொஸ்டின் பேங்க், டெக்ஸ்ட் புக்கு, இது எல்லாமே நீங்க போய் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம வெப்சைட்ல நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். ஸோ அதனால நீங்க வெப்சைட்ல போயிட்டும் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 3 குரூப் கொடுத்துருப்போம். டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல். ஸோ இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஓகே கவனிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான், அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்து இந்த பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 250 டேஸை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த அல்ஜிப்ரா இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ டோட்டலா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 20 டேஸ் எடுத்திருப்போம். அல்ஜிப்ராக்கு 20 டேஸ் எடுத்திருப்போம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு 20 டேஸ் எடுத்திருப்போம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸுக்கு 20 டேஸ் எடுத்திருப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12 ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு 3 யூனிட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18th வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க இதில் ஜாயின் பண்றதுனா கூட நீங்க இப்போ கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இந்த யூனிட் தான் எடுத்து இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 10, ஸோ இந்த டேட்டில் ஆரம்பிக்க போகிறோம். February 10ல் ஆரம்பித்து March 1ஓட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 20 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த 20 டேஸில் இந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும், எப்படி டாபிக் வைஸாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கான மைண்ட் மேப் என்ன, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பேரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் வேரி ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம்.
அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை பத்தின நம்ம மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எவ்வளவு பேஜஸ் இருக்கு, எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம அனுப்ப போறோம், இதை பத்தின ஃபுல் டீடைல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோ கிளாஸை கண்டினியூஸா நீங்க வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில சிலபஸ் கம்பாரிஷன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நியூ சிலபஸ் கொடுத்துருப்போம். அதாவது இப்போ 2025ல அப்டேட் பண்ண நியூ சிலபஸ், இது ஏற்கனவே உள்ள சிலபஸ், ஓல்டு சிலபஸ். இது ரெண்டுக்கும் என்ன வேரி ஆயிருக்குன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதா பிரிச்சுக்கிறோம். ஒன்று கர்வ்ஸ், இன்னொன்று சர்ஃபேஸ். இப்படி 2 இதா பிரிச்சுக்குவோம் நம்ம. இப்போ இந்த கர்வ்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் சேமா இருக்குது, என்னென்ன டிஃபரெண்டா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க கர்வ்ஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னா கர்வ் இன் ஸ்பேசஸ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல பாருங்க, இங்கேயும் கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ் இருக்கா, அதே டாபிக் இங்கேயும் இருக்கு. அடுத்து நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்எஃப் ஃபார்முலா, அதாவது செரட் ஃப்ரெனட் ஃபார்முலா அப்படின்றது நியூ சிலபஸ்ல இருக்குதா. இதுலயும் பாருங்க ஓல்டு சிலபஸ்ல இங்கேயும் எஸ்எஃப் ஃபார்முலான்னு இருக்கும். செரட் ஃப்ரெனட் ஃபார்முலாஸ் அப்படின்றது இங்கேயும் அதே டாபிக் தான் இருக்கு. ஓல்டு சிலபஸ்லயும் அதே டாபிக் தான் இருக்கு. அடுத்து நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்காம். ஓல்டு சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் லோகஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அடுத்து நியூ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் இருக்காம். அதே மாதிரி நியூ சிலபஸ்ல பாருங்க இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதுலயும் ஓல்டு சிலபஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நியூ சிலபஸ்ல அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஹெலிக்சஸ் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹெலிக்சஸ் இருக்கும். அதே மாதிரி நியூ சிலபஸ்ல அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ். அப்ப கர்வை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்லயும் ஓல்டு சிலபஸ்லயும் சேம் டாபிக் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்ப ஓல்டு சிலபஸ்ல நமக்கு என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குதோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்லயும் இருக்கும். எதையுமே நம்ம டெலீட் பண்ண தேவையில்ல, எதையும் நம்ம புதுசா ஆட் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல்ல, அதாவது நம்மளோட யூடியூப் சேனல்ல டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியை பேஸ் பண்ணி வீடியோ கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே சேம் தான், எதுவுமே நம்ம டெலிட் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு நியூ சிலபஸும் ஓல்டு சிலபஸும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல. கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி வர சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசாக ஆட் பண்ணல. ஓல்டு சிலபஸ்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது, இதை அப்படியே நம்ம வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில ஒன்னு கர்வ்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம், அடுத்து சர்ஃபேஸ்ன்னு பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கும் என்னென்ன சேமா இருக்குது, என்னென்ன டிஃபரன்ஸா இருக்குதுன்றத பார்ப்போம். இப்போ நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சர்ஃபேஸ்ன்னு இருக்குதா. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸ் இருக்கா. ஸோ இது இந்த டாபிக் உள்ளே வந்துடும். சர்ஃபேஸுக்கு உள்ளாரே பாத்தீங்கன்னா கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸ் அப்படின்றது எல்லாமே வந்துடும். இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல சர்ஃபேஸ் ஆஃப் ரீவால்யூஷன் இருக்குதா. ஓல்டு சிலபஸ்ல பாருங்க, ஸோ இங்க இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரீவால்யூஷன் இருக்குதா. ஸோ அதே டாபிக்கை ஸோ இங்க கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க கடைசியா கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் ரீவால்யூஷன்றது நியூ சிலபஸ்லயும் இருக்குது, ஓல்டு சிலபஸ்லயும் இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹெலிகாய்ட்ஸ் இருக்குதா. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல ஹெலிகாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ன்ற டாபிக் உள்ளாரே சப் டாபிக்ஸா வந்துடும் நமக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காசியன் கர்வேச்சர், இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா காசியன் கர்வேச்சர் இருக்குதா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் காசியன் கர்வேச்சர். ஸோ ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும், பட் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். நியூ சிலபஸ்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ஸ் இருக்குதா. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார்ம், அதே டாபிக்ஸ் இருக்குதா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நியூ சிலபஸ்ல ஐசோமெட்ரின் இருக்குதா. ஸோ இதுல வந்து இங்க கடைசியா கொடுத்துருப்பாங்க ஐசோமெட்ரிக் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூ சிலபஸ்ல பாருங்க மெயின்ஸ்டார்ஸ் தியரம் இருக்குதா. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இங்கேயும் மெயின்ஸ்டார்ஸ் தியரம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஆயிலர்ஸ் தியரம் இருக்குதா. ஸோ இங்க எங்க இருக்குன்னு பாருங்க ஆயிலர்ஸ் தியரம். ஸோ இந்த இடத்துல இருக்குதா ஆயிலர்ஸ் தியரம். ஸோ ரெண்டுமே சேமா தான் இருக்குது. அடுத்து நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குதா. இங்கேயும் பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுல இருக்கும் லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ நமக்கு ஆர்டரா ஒரே ஆர்டரா இல்லாம ஸோ நமக்கு அந்த டாபிக்ஸ் முன்ன பின்ன மாத்திருப்பாங்க, மற்றபடி எல்லாமே கவர் ஆயிருக்கும். அடுத்து நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா டியூபின் இண்டிகேட்ரிக்ஸ் இருக்குதா. ஸோ
ஸோ இங்கே ஓல்டு சிலபஸில் பாருங்க இங்கேயும் இருக்கும் டியூபின்ஸ் இண்டிகேட்ரிக்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிம்டாட்டிக் லைன்ஸ் அப்படின்றது நியூ சிலபஸில் இருக்குதா. இங்கே ஓல்டு சிலபஸில் பாருங்க எங்கே இருக்குதுன்னு. ஸோ இங்கே கடைசியாக கொடுத்துருப்பாங்க அசிம்டாட்டிக் லைன்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஓல்டு சிலபஸில். அடுத்து நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் இருக்குதா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்றது. அடுத்து நியூ சிலபஸில் டெவலப்பபிள் சர்ஃபேசஸ் அசோசியேட்டட் டு ஏ கர்வ்னு இருக்குதா. இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் இருக்கும் டெவலப்பபிள் சர்ஃபேசஸ் அசோசியேட்டட் டு ஏ கர்வ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோடெசிக்ஸ் இருக்குதா நியூ சிலபஸில். ஓல்டு சிலபஸில் இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜியோடெசிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸில் கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் ஆன் ஜியோடெசிக்ஸ் இருக்குதா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் சிஸ்டம்ஸ் இருக்கும் கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே என்வலப் அப்படின்றது ஓல்டு சிலபஸில் இருக்கும். ஸோ நியூ சிலபஸ்லையும் என்வலப்புன்ற டாபிக் வரும். என்வலப்பு எவாலுவேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஹெலிகாய்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே நியூ சிலபஸில் இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியலில் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நமக்கு சர்ஃபேஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லாமே சேமாக இருக்குது. ஓல்டு சிலபஸில் இங்கே நமக்கு என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குதோ இது எல்லாமே நியூ சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அதனால நமக்கு எந்த இதையுமே நம்ம டெலீட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியை பொறுத்தளவுல நமக்கு ஓல்டு சிலபஸில் என்ன இருக்குதோ அது எல்லாமே நியூ சிலபஸில் இருக்குது. ரெண்டுமே சேம் தான். ஸோ நமக்கு இதில் எந்த டாப்பிக்கும் நமக்கு ஆட் பண்ணவும் இல்லை, எந்த டாப்பிக்கும் நமக்கு டெலீட் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால ஓல்டு சிலபஸில் இருக்கிற யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம தரவாக நம்ம படிச்சாகணும். இதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட சேனலில் போனீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி யூனிட் மட்டும்தான் ஆர்டர் மாறி இருக்கும். ஏற்கனவே உள்ள யூனிட் முன்னாடி வந்திருக்கும், இப்போ யூனிட் 6 இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோ கிளாஸஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிலபஸ் கம்பாரிஷனை பொறுத்தளவுல நோ சேஞ்ச் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால நமக்கு மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியோட மைண்ட் மேப் தான். ஸோ இப்போ இந்த மைண்ட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம மைண்ட் மேப் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ண 3 யூனிட்டுக்குமே நம்ம வந்து மைண்ட் மேப் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இங்கே வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை 2 தான் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஒன்று கர்வ்ஸ், இன்னொன்று சர்ஃபேஸ் அப்படின்றது 2 டாப்பிக்காக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ கர்வ்ஸில் என்னென்னலாம் நம்ம வந்து சப் டாபிக்ஸாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ், கர்வேச்சர் அண்ட் டார்ஷியன், இன்வால்யூட் அண்ட் எவால்யூட், இப்படி 3 சப் டாபிக்ஸாக பிரிச்சுக்கிறோம். சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேசஸ், கர்வேச்சர், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், டெவலப்பபிள் சர்ஃபேசஸ், ஜியோடெசிக்ஸ், ஸோ இதெல்லாம் சப் டாபிக்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீடியோ கிளாஸஸில் கொஞ்சம் லெட்டர்ஸ் சின்னதாக தெரிஞ்சாலும் இதோட இமேஜை நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்து உங்களோட நோட்டில் இதை ஒரு பேஜில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம எப்படி ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மைண்ட் மேப்பை வச்சு ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கர்வ்ஸ் படிக்கிறோம்னு வச்சுங்களேன், கர்வ்ஸ்ல என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குன்றதை நம்ம மைண்ட்ல அப்படியே ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வரும். அந்தந்த டாபிக் நம்ம சொல்லி பார்க்குறப்ப அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட் என்ன படிச்சிருக்கிறோம், அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்பர்ட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு மறந்துடாம இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டாபிக்ஸ் கீழேயே சப் டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ்ல பார்த்தீங்கன்னா இதுல இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொன்றா கொடுத்துருப்போம். நமக்கு மெட்டீரியல்லையுமே இதே ஆர்டர்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன மைண்ட் மேப் பார்க்குறோமோ இதே ஆர்டர்ல பேஜ் நம்பர் பிரகாரம் டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி படிக்கணும், எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஸோ இதை எப்படி வீடியோ கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைண்ட் மேப்பை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த 3 யூனிட்டையும் அப்பப்போ நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எல்லாமே இந்த மைண்ட் மேப்பை ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கான மைண்ட் மேப்பு. ஸோ இதில் உள்ள இந்த சப் டாபிக்ஸுக்கு கீழே உள்ள எல்லா டாபிக்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் நம்ம என்னென்ன படிக்கிறோன்றது அப்போதான் நமக்கு மறந்துடாம ஈஸியாக நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 6. ஸோ இந்த யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில்
நம்ம மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எவ்வளோ பேஜஸ் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம எவ்வளோ வீடியோ கிளாஸஸ் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும், டோட்டலா எவ்வளோ பேஜஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில நமக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 201 பேஜஸ் வந்துடும். 200 பேஜஸ் வந்துடும் மெட்டீரியல். கொஸ்டின் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸா நம்ம கண்டக்ட் பண்ண கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின், ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொஸ்டின் பேங்க்னு இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 82 பேஜஸ் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 542 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது டிஆர்பியில் நமக்கு கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இது எல்லாமே டோட்டலா வந்து ஒரு 25 பேஜஸ் இருக்கும். 133 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டிஆர்பியில் கண்டக்ட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸையும் தனியா எடுத்து ஹேண்ட் ரிட்டனா எழுதியிருப்பாங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போற கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 300 கொஸ்டின்ஸ் எடுத்து டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கான பேஜஸ் பாத்தீங்கன்னா 120 பேஜஸ் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில 434 பேஜஸ் இருக்கும். 975 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம இந்த யூனிட் அதாவது யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல போனீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ்லாம் ஏற்கனவே உள்ள சிலபஸ்க்கு அப்டேட் பண்ணது தான். நியூ சிலபஸுக்கும் அதே தான், புதுசாக எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. நமக்கு சிலபஸ் கம்பாரிஷன்ல பார்த்ததுலையும் எதுவுமே புதுசாக ஆட் பண்ணல. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிற டோட்டலாக ஒரு 22 வீடியோ கிளாஸஸ் இருக்கும். இந்த 22 வீடியோ கிளாஸஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் வரும். ஃபுல்லாக அந்த வீடியோ கிளாஸை நீ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 12 ஹவர்ஸ் வரும். இந்த 22 வீடியோ கிளாஸஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து தரவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கான வீடியோ கிளாஸஸை எந்தெந்த டாபிக் விசா படிக்கணும்ன்றது எல்லாமே நம்ம குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கான அந்த மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கான ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கான டெஸ்ட் ஷெட்யூல், நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எந்தெந்த டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எந்த டேட்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும், வீடியோ கிளாஸஸ் நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 10 அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் வரும். இந்த யூனிட்டுக்கு 20 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 18th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். பிப்ரவரி 18th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு டோட்டலா வந்து ஒரு 9 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த 9 டேஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக்கை மட்டும் எடுத்து படிச்சா போதும். ஏற்கனவே நம்ம மைண்ட் மேப் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த கர்வ்ஸ் கீழே ஒரு 3 டாபிக் பிரிச்சிருப்போம். அந்த 3 டாபிக்ஸ்க்கு கீழே உள்ள அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்லா தரவு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 58 வரைக்கும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து 2ஆ பிரிச்சிருப்போம். ஒன்னு ஷார்ட் நோட்ஸ்னு பிரிச்சிருப்போம், இன்னொன்னு டீடைல்டு நோட்ஸ்னு பிரிச்சிருப்போம். ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். டீடைலா நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 18ல இருந்து 58 வரைக்கும் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லா நீங்க பேஜ் நம்பர் 1ல இருந்து 58 வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 9 டேஸ்ல இந்த கர்வ்ஸ் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 18th அன்னைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்ல அனுப்பிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிப்ரவரி 27th அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 9 டேஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. இதுலயுமே கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல பேஜ் நம்பர் நீங்க 59ல இருந்து பேஜ் நம்பர் 134 வரைக்கும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஷார்ட் நோட்ஸ், இன்னொன்னு டீடைல் நோட்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்த பேஜ் நம்பருக்குள்ளேயே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 59ல இருந்து 78 வரைக்கும் இருக்கும். டீடைல்டு நோட்ஸ் பாத்தீங்கன்னா 79ல இருந்து 134 வரைக்கும் இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த 134 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் அப்படின்ற டாப்பிக்கை 9 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். February 27th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இது எல்லாமே அனுப்புவாங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா March 1 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இது ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறது எல்லாத்தையும் நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டீரியல் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 1லேருந்து 201 வரைக்கும். ஸோ ஏற்கனவே 134 வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ அந்த 134லேருந்து 201 வரைக்கும் இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதியிருப்போம். கர்வ்ஸு, சர்ஃபேஸ் இது ரெண்டுத்துலேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ நீங்கள் பேஜ் நம்பர் 1லேருந்து 201 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 300 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ஃபுல் டெஸ்ட்டுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days டைம் இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 3. ஸோ இதுதான் நம்ம யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். நம்ம February 10 ஆரம்பிக்கிறோம். March 1 கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலாக வந்து 20 days டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு 9 days டைம் இருக்கும். அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு 9 days டைம் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு 2 days டைம் இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 நமக்கு February 18 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா February 27 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா March 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இது எல்லா PDF காப்பியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இந்த யூனிட்டுக்கான நம்ம ஃபுல் ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் என்னன்றதை பார்த்தோம். 20 daysல நம்ம எப்படி படித்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதை பார்த்தோம். அப்புறம் இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் என்னன்றதை பார்த்தோம். இந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அது எவ்வளோ பேஜஸ் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல், எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூனிட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்த வீடியோ கிளாஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த யூனிட்டுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த யூனிட் தான் நம்ம அடுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம்.